ஓம் நம சிவாய குருவல்க குருவே துணை ஆன்மீக நண்பர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி நாம் இந்த வீடியோ பதிவில் பார்க்க போகிற தகவல் என்ன சொல்லி கேட்டிங்கன்னா, பிரிந்த நபரை அவங்களாம் மனம் திருந்தி தேடி வர வைக்கக்கூடிய ஒரு சக்தி வாய்ந்த மோகினி ஏவல் பூஜை பிரயோக முறை பற்றி தான் நான் இந்த வீடியோ பதிவில் முழு விளக்கத்தோடு சொல்ல போகிறேன். நீங்கள் இந்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி நம்மளோட யூடியூப் சேனல் ஸ்ரீ வேத சிவசக்தி சாய் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கான் பட்டனையுமே கிளிக் பண்ணிக்கோங்க. சரி, வாங்க இந்த வீடியோ பதிவுக்குள்ளே போகலாம். அதாவது இன்றைய சூழ்நிலைக்கு நிறைய நபர்கள் ஃபோன் பண்ணி கேட்குறதுனா, சாமி இந்த மாதிரி வந்து என்னுடைய கணவனை விட்டுட்டு போயிட்டாரு, இல்லை மனைவி விட்டுட்டு போயிட்டாங்க, இல்லை இந்த மாதிரி நல்லா நெருங்கி பழகிட்டு இருந்த நண்பர் வந்து விட்டுட்டு போயிட்டாங்க சாமி. நாங்களும் வந்து பல விதமான பூஜைகள் செஞ்சு பார்த்தோம், நிறையா பக்கம் போயும் பார்த்தோம். அவங்களும் மை தந்தாங்க, இப்போ தாயத்து தந்தாங்க, குடுவை தந்தாங்க. அவங்க சொல்கிற மாதிரிலாம் செஞ்சு பார்த்தோம். ஆனால் சொல்லிக்கக்கூடிய அளவுக்கு எந்த ஒரு பலனுமே இல்லை சாமி. இதுக்கு ஏதாவது நல்ல ஒரு சக்தி வாய்ந்த முறைகள் இருந்தால் சொல்லுங்கள் சாமின்னு சொல்லி கேட்கறனால இந்த பதிவு வந்து முழு விளக்கத்தோட சொல்கிறேன். சரிங்களா? அதாவது பிரிஞ்ச நபரை வந்து மீண்டும் தேடி வர வைக்கிறதுக்கு சித்தர் நூட்களில் பலவிதமான பிரயோக முறைகள் குறிப்பிடப்பட்டிருக்கு. அதில் இது வந்து பார்த்தீங்கன்னா மோகினி ஏவல் முறை இது. சரிங்களா? சரி, இது எப்படி பண்ணணும்னு சொல்லி பார்த்தோம்னா, செய்யறதுக்கு ஏற நாள் எப்போ அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, கிரகண நேரத்தில் பண்ணலாம். இல்லை அப்படிங்கிற மாதிரி தானே அமாவாசை நாள் அன்றைக்கி நீங்கள் தாராளமாக பண்ணலாம். அந்த அன்றைக்கி நீங்கள் முதல்ல என்ன பண்ணு சொல்லி கேட்டிங்கன்னா, பனைமரத்தினுடைய வடக்கு திசையில் இருக்கக்கூடிய பனை ஓலை ஒரு 3/4 அடிக்கு இருக்கிற மாதிரியான ஒரு நல்ல அளவில் இருக்கக்கூடிய ஒரு பனை ஓலையை பார்த்து நீங்கள் முறையாக எடுத்துகிட்டு அதை வந்து நல்லா சுத்தி பண்ணிக்கணும். சுத்தி பண்ணிவிட்டு அதில் வந்து சம்மந்தப்பட்ட நபரோட பெயர், யார் யாரை தேடி வரணும், இன்னார் மகள் இன்னார், இன்னார் மகன் இன்னார் அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு அவங்களுடைய பெயரை வந்துட்டு தலைமாற்றி எழுதி அதை வந்து நல்லா சுருட்டி அதில் வந்து என்ன பண்ணு சொல்லி கேட்டிங்கன்னா, பச்சை நிற காட்டன் நூல் வச்சு நல்லா சுற்றி கட்டிட்டு ஒரு சுத்தமான இடத்துல பீடம் அமைக்கணும். தலை வாழையில் வச்சு அதற்கு மேலே வந்து ஒரு ஆணைக்கன் பட்ட சட்டியில் வந்துட்டு சாம்பல் வந்து கொட்டி நல்லா நிரம்ப கொட்டிட்டு அதில் வந்து நான் இந்த வீடியோவில் ஒரு எந்திரம் ஒன்று கொடுத்துருக்குறேன். இந்த எந்திரத்தை வரைஞ்சிட்டு இந்த எந்திரத்தினுடைய மையப்பகுதியில் வந்துட்டு இந்த பனை ஓலை இருக்குது இல்லைங்களா, இதை வந்து நேராக நிற்கிற மாதிரி சரிங்களா நிற்க வச்சுட்டு நட்டி வச்சிடணும். நட்டி வச்சுட்டு முறையாக அதற்கு உண்டான படையிலெல்லாம் கொடுத்துட்டு இதற்கு உண்டான மந்திரம் நான் இந்த வீடியோ இந்த மந்திரத்தை வந்து உச்சாரணம் கொடுக்கணும். இப்போ கிரகண நேரத்தில் பண்ணுற மாதிரினா கிரகண நேரம் முடிகிற வரைக்கும் நீங்கள் மந்திர உச்சாரணம் கொடுக்கலாம். இதை நீங்கள் வந்து அமாவாசை நாளைக்கு நீங்கள் பண்ணுற மாதிரினா பௌர்ணமி வரைக்கும் இந்த மந்திர உச்சாரணங்களை கொடுத்து முறையாக என்ன சொல்லி கேட்டிங்கன்னா, ஒரு வெண்பூசணிக்கான சுற்றி உடச்சி போட்டு இந்த பனை ஓலை எடுத்துகிட்டு போயிட்டு சம்மந்தப்பட்ட நபர் சரிங்களா, இப்போ பிரிஞ்சு போனது வந்து ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி அவங்களுடைய எல்லைக்குட்பட்ட பகுதியில் இருக்கக்கூடிய உத்தர பூமியிலோ இல்லை அவங்க வீட்டு வாசலையோ இல்லை அவங்க வீட்டுக்குள்ளேயே ஏதாவது வைக்க முடியும்னா இந்த பனை ஓலையை வந்து உள்ளுக்குள்ளே வச்சுட்டு அங்கே இருக்கக்கூடிய தெய்வ தேவதைகளுக்கு வந்து சங்கல்பம் எடுத்துகிட்டு வந்துட்டிங்கனாவே பிரிஞ்ச நபரை வந்து மனதை மாற்றி அவங்களாம் மனம் திருந்தி தேடி கொண்டு வந்து உங்கள் இடத்துல சேர்த்துரும் சொல்லி சித்த நூற்றில் குறிப்பிட்டிருக்கு. இதை முறையாக தக்கன குருமால்கிட்ட ஆலோசனை பண்ணிட்டு செய்து பண்ணலான்னு பாருங்கள். நன்றி. மீண்டும் வேறு ஒரு நல்ல தகவல் கொண்டு வீடியோ உங்களை சந்திக்கிறேன். அதுக்கு முன்னாடி நம்மளோட யூடியூப் சேனல் ஸ்ரீ வேத சிவசக்தி சாய் யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கான் பட்டனையுமே கிளிக் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன். ஓம் நம சிவாய குருவாழ்க குருவே துணை.